வணக்கம். நான் உங்கள் ராமன். உங்களுக்கு கீழ் உள்ள ஒரு அப்பாவியையோ அல்லது ஒரு ஏழையையோ நீங்கள் அடித்து துன்புறுத்தும் போது, காரணமின்றி அடித்து துன்புறுத்தும் போது, ஐயோ இறைவா எனக்கு வலிக்கிறது என்று அவன் கதறுவதை நீங்கள் பார்த்து கொண்டே மீண்டும் எங்கே இருக்கிறான் இறைவன் வரச்சொல் என்று உங்கள் அதிகாரத்திமிரிலோ பணத்திமிரிலோ அவனை அடித்து துன்புறுத்தும் உங்களுக்கு ஏன் இன்னும் தெரியவில்லை? இறைவன் நீங்கள் செய்த தவறுக்கான, நீ செய்து கொண்டிருக்கின்ற தவறுக்கான கர்ம வினையை உனக்கு கொடுக்கலாமா அல்லது உன் அடுத்த தலைமுறையான உன் சந்ததிக்கு கொடுக்கலாமா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்று இன்னும் ஏன் உங்களுக்கு புரியவில்லை? அது நான் சொல்கிறது புரியல. உங்களோட அதிகாரத்து முறையிலையோ இல்லை ஒரு பணத்து முறையிலையோ ஒரு ஏழையை அடிப்பீங்க. அப்போ அடிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ சாமி எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லி அவன் கடவுளை கூப்பிடும்போது இவன் மீண்டும் அவனை அடிக்குவான், வர சொல்கிறா கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் நேராக வரமாட்டார். அவர் என்ன வேலையை செஞ்சுட்ருப்பாருன்னு தெரியுமா? நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கிற அந்த கர்ம வினைக்கு உங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை உங்களோட பையனுக்கு கொடுக்கலாமா, இல்லை உன்னோட பொண்ணுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். எந்த நேரத்தில் கொடுக்கலாம், எந்த நாளில் கொடுக்கலாம், எந்த வயசில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். அது மரணமாக இருக்கலாம், கை கால் இல்லாமல் போகலாம், அல்லது நீங்கள் எந்த திமிரை வச்சு ஆடினீங்களோ அந்த திமிர் உங்களுக்கு இல்லாமல் பண்ணலாம். அதனால் தயவு செஞ்சு இறைவன் நேரில்லாம் வரமாட்டார். அவர் ஒன்றும் மனுஷன் கிடையாது. நேரில் பைசல் பண்ணிட்டு நீங்கள் பண்ண தப்புக்காக காசை வாங்கிட்டு போயிட்டு நீதியை மறைக்கிறதுக்கு இறைவன் ஒன்றும் மனிதன் கிடையாது. அவர் இறைவன். உங்களை மாதிரி நிறையா திமிரு பிடிச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கான கர்மவினை மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு எழுதுறது தான் இறைவனுக்கு வேலையை தவிர நேரில் உங்களுக்கு பைசல் பண்ணுற வேலைலாம் இறைவனுக்கு கிடையாது. அதனால் யாராக இருந்தாலும் இறைவனுக்கு பயந்து கட்டுப்பட்டு வாழ கற்றுக்குங்க. அது நீங்கள் பணம் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, பதவி அதிகாரம் எது வச்சுருந்தாலும் சரி, அவனுக்கு முன்னாடி அது ஒரு கால் தூசு தான். சரிங்களா?